அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்ம நினைச்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து 2 விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒன்று ஜனநாயகன் ரிலீஸு, மற்றொரு புறம் தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இந்த CJP அமைப்பு சார்பாக நடக்குது நீட் எதிர்ப்பு போராட்டம். எப்படி பாக்குறீங்க? ஒரே நேரத்தில் இந்த 2 விஷயமும் நடக்குது, மக்கள் கவனம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ஜனநாயகன் வந்து உங்களுக்கு வந்து தேர்தலுக்கு முன்னாடி அவர் ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்தாரு. அது வந்து பல விதமான சென்சார் ப்ராப்ளத்தில் மாற்றிருந்ததுனால அது வெளியில் வரல. ஆக்சுவலாக வந்து அது வந்து மத்திய அரசுடைய சென்சார் போர்டு அவங்க தான் அதை வந்து டிலே பண்ணாங்க. அதனால வந்து ஆனால் வந்து விஜய் வந்து அதை வந்து ஒரு பாலிட்டிக்ஸாக மாற்றிட்டார். அதுக்கும் காரணம் வந்து திமுக அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு வந்தார். ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் திமுக. இது வந்து மத்திய அரசுடைய சென்சார் போர்டு அவங்க தான் வந்து இதை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கம்ப்ளீட்டாக பின்னுக்கு தள்ளிட்டு எப்படி கரூர் சம்பவத்தை வந்து திமுக தான் காரணம் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த தேர்தலுக்கு முன்னாடி பல விஷயங்கள் சொன்னதை வந்து திமுக வந்து சரியாவே மறுக்கல. ஆக்சுவலா அது வந்து திமுகவுடைய பலவீனம். ஆக்சுவலா அது வந்து அதுல ஜனநாயகனும் ஒண்ணு. இன்னைக்கு ஜனநாயகம் வந்து அதுக்கப்புறம் ஜனநாயகம் பார்த்தீங்கன்னா இதாயிடுச்சு, வெளியில அதோட பிரிண்ட் எல்லாம் வெளியில வந்துடுது. அது OTT எல்லாம் கூட வந்து போச்சுன்னு சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ அது வந்து பல லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டாங்க. அது வந்து அந்த ஃபிலிமை பல லட்சக்கணக்கான பேர் ஏற்கனவே பார்த்துட்டாங்க. அதனால இப்போ வந்து அது எவ்வளவு தூரம் அது வெற்றி பெறும், இப்போ அரசியலில் இவங்க வந்ததுனால முதலமைச்சராக வந்துட்டதுனால ஒரு பொலிட்டிக்கலா வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி திருவிழா மாதிரி கொண்டாடுங்கன்னு ஆனந்த் சொன்னார். ஆக்சுவலா அமைச்சர் ஆனந்த் திருவிழா மாதிரி கொண்டாடுங்கன்னார். பட் இந்த தியேட்டர் எல்லாம் பார்த்தா திருவிழா மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. இன்னும் பொதுவா விஜய் படம் அப்படின்னா நான் இதே காசி தியேட்டர்ல இங்க கேட்க நேரில் பெரிய கூட்டம், அப்படியே ரோடே சாலையே பிளாக் ஆகும், டிராபிக் எல்லாம் ஜாம் ஆகும். இன்னைக்கு நான் வரேன், ஃப்ரீயா தான் வந்துட்டு இருக்கேன், அந்த வழியா தான் வந்து ஃப்ரீயா தான் வரேன். ஒரு தடவை நான் இன்னொரு சேனலுக்கு போகும்போது இந்த வழியா போகும்போது சேனலுக்கே அரை மணி நேரம் லேட்டாக தான் போனேன். அப்புறம் அங்கே போயிட்டு இந்த மாதிரி விஜய் படத்தினால இந்த மாதிரி லேட் ஆச்சுன்னு சொன்ன ஞாபகம் எனக்கு வருது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிராபிக்கும் பிளாக்லாம் இல்லை, கூட்டம் அவ்வளோவா பெருசா இல்லை. ப்ராபபிலி எல்லாருமே ஜனநாயகன் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராபபிலி இப்போ அவர் அரசியலுக்கு வந்ததுனால அரசியல் ரீதியா மக்கள் வந்து ஒரு படத்துக்கு போறதை வந்து யோசிக்கிறாங்களோன்ற மாதிரியான ஒரு எண்ணமும் தோணுது ஆக்சுவலா வந்து. சார், இப்போ வந்து மற்றபுறம் இந்த நீட் எதிர்ப்பு போராட்டங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நடக்குது. அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல இந்த நீட் எதிர்ப்பு போராட்டன்றதோட இந்த நீட் எக்ஸாம்ல நடந்த குளறுபடிகள் இருக்குல்ல, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது போன்ற விஷயங்கள்லாம், அதுல கிட்டத்தட்ட ஒரு இந்த கடந்த 10 வருடங்கள்ல மட்டும் ஒரு 152 தடவை கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆயிருக்கு. பல்வேறு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனோட கொஸ்டின் பேப்பர்ஸ் 152 தடவை லீக் ஆயிருக்கு. இதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய சர்வீஸ் கமிஷன், பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட பேப்பரும் லீக் ஆயிருக்கு. சென்ட்ரலோட நீட் எக்ஸாம் மாதிரி, JEE மாதிரி எக்ஸாம்ஸ், அப்புறம் UPSC மாதிரி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கூட லீக் ஆயிருக்கதா சொல்றாங்க. ஸோ அதனால வந்து அதுவும் குறிப்பா அந்த நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகிறது 3வது தடவை நடந்திருக்கு. 5 வருஷத்துல 3வது தடவை நடந்திருக்கு. அது வந்து ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்து கோச்சிங் சென்டர்ல போய் லட்சக்கணக்காக பணம் செலவழிச்சு படிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் எக்ஸாம் வரும்போது படிச்சவங்கலாம் போய் அங்கே எழுத போகும்போது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி இந்த நீட் எக்ஸாம் ரத்தாகிறது வந்து பெரிய மன உளைச்சல் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குது. இதை அவங்க தொடர்ந்து அனுபவிச்சுட்டு வரதுனால தான் அது வந்து கிட்டத்தட்ட வந்து அதற்கான அந்த நீட் எக்ஸாமே வேண்டான்ற அளவுக்கு மனநிலை இப்போ போயிருக்கு. ஆக்சுவலா நீட் எக்ஸாமே வேற வழி இல்லாத ஏற்றுக்கக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு இதுல நடக்கிற முறைகேடுகள்லாம் பார்த்துட்டு, இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ற குளறுபடிகள்லாம் பார்த்துட்டு நீட் எக்ஸாமே தேவையில்லை, போர்டு எக்ஸாம் படியே கொடுங்க, எங்களுக்கு போர்டு எக்ஸாம் படியே சீட் கொடுங்க, நீட் எக்ஸாம் ரத்து பண்ணுங்க, இதனால ஏகப்பட்ட தற்கொலைகள் நடந்திருக்கு, அதுக்கு தயார் பண்ணிட்டு ஃபெயில் ஆனவங்க, அந்த மாதிரி விஷயங்கள், அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமா நினைச்சு பயந்து தற்கொலை பண்ணிக்கிறவங்க பல பேர் இருக்காங்கல்ல. ஸோ அது மாதிரி இருக்கிறப்போ நீட் எதுக்கு? குவாலிஃபையிங் எக்ஸாம் வந்து போர்டு எக்ஸாம் தான், +2 தான். அந்த எக்ஸாம்ல யார் அதிகமாக மார்க் வாங்கியிருக்காங்களோ அந்த தரச்சார்ஜ் அந்த ஸ்டாண்டர்ட் படி நீங்க கொடுத்துட்டு போங்க, அந்த மெரிட் படி கொடுத்துட்டு போங்க நீங்க அப்படின்ற குரல் இப்போ எழும்பியிருக்கு. தமிழ்நாட்டில் எழுந்த குரல் இப்போ உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க எழுந்திருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது தர்மேந்திர பிரதான் டிசைன் பண்ணணும்னா அவர் தார்மீக பொறுப்பேற்று டிசைன் பண்ணணும். அவர் கல்வி மந்திரி, அவர் தான் இதுக்கு நேரடி பொறுப்பான, நேரடி பொறுப்பு இல்லை. ஆனா அவரு கீழே இருக்கிற இலாக்கா வந்து 3 தடவை ஃபெயில் ஆயிருக்கு. அப்ப அவர் வந்து தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கிறோமா வேண்டாம்? அதுக்கு ஒரு மந்திரின்றவர் யார் சார்? அவர் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர் இல்லையா? அவர் மக்களுடைய ஜனநாயக உணர்வை மதிக்க வேண்டிய நிலையில் இருக்காரு இல்லையா? 21 நாள் போராட்டம் நடத்துறாங்க, அமைதியான போராட்டம் நடக்குது, எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. அப்ப அந்த அந்த இளைஞர்கள் ஏன் போராடுறாங்க, எதுக்கு போராடுறாங்க? இந்த சோனம் வாங்ஷுக்கு எதுக்கு வந்து பட்டி கிடக்காரு, தன் உடம்பை ஏன் வருத்திக்கிறாரு,
காந்தி கடைபிடிச்சு அதே உண்ணாவிரத்தை கையில் எடுத்திருக்காரு. இது வந்து ஒரு சுவார்த்தீகமான ஒரு போராட்டமாச்சு. இதை ஒருத்தர் கையில் எடுத்திருக்கும் போது நம்ம என்ன கவர்மெண்ட்டுக்கு ஒரு பொறுப்பு இல்லை, ஒரு இது வேண்டாமா? மக்களுடைய ஜனநாயக உணர்வை மதிக்கிற ஒரு தன்மை வேண்டாமா? அட்லீஸ்ட் வந்து என்னங்க எது உங்க பிரச்சனை தான் என்ன சொல்லுங்க. எங்களால் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண வைக்க முடியாது, எங்களுக்கு கட்சி தாங்க முக்கியம், நீங்கெல்லாம் சாதாரண கூட்டம், நாங்க வந்து மிருகபலத்தோட இருக்கோம் பார்லிமெண்ட்ல, எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க சொன்னா நாங்க வந்து அவரை கழட்டி விட்டுருவோம். நாங்க அப்புறம் கழட்டி விட்டா எங்களுடைய கெத்து என்ன இருது, எங்களுடைய கௌரவம் என்ன இருது, எங்களுடைய மதிப்பு என்ன இருது? நீங்க ஒரு கும்பல் இன்னைக்கு கூடுவீங்க, நாளைக்கு கிளவீங்க. உங்க பேச்சை கேட்டு தர்மேந்திர பிரதான் ஒரிசால எங்களுக்கு ஆட்சியை கொண்டாந்தார், அவரை நாங்க வீட்டுக்கு அனுப்ப முடியுமா? அப்புறம் ஒரிசால எங்க கட்சி என்ன இருது, அவர் போய் எங்க தனி கட்சி ஆரம்பிச்சாரு, எங்க கட்சி போயிடுவேன். அப்புறம் அதனால நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்க முடியாது, இது வந்து ஈகோ பிரச்சனை. அதனால நீங்க வந்து தர்மேந்திர பிரதான் ராஜினாமெல்லாம் கோராதீங்க. பிரதமர் சொல்லுவாரு நான் மாணவர்கள் பக்கம்னுவாரு. மாணவர்கள் பக்கம்னா மாணவர்களோட உணர்வை மதிங்க. தார்மீக பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு சார் அரசியல்ல வந்து நான் நேரடியான பொறுப்புன்னு கிடையாது, தார்மீக பொறுப்பு. உங்க இலாக்கால ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்து போச்சுன்னா அதுக்கு நீங்க தார்மீக பொறுப்பு, நீங்க நேரடியா கூட அதுல பொறுப்புல இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கேயோ காவிரி பிரச்சனை எதுக்கு வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி ரிசைன் பண்ணாரு? அவர் வாழப்பாடி ராமமூர்த்தி காவிரி பிரச்சனை ரிசைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் எதுக்கு ரிசைன் பண்ணாரு? அதெல்லாம் ஒரு தார்மீக பொறுப்பு தான். அந்த தார்மீக பொறுப்பே இந்த பிஜேபி கவர்மெண்ட் கிட்ட இல்லவே இல்லை சார். எதுக்குமே பொறுப்பெடுத்துக்க மாட்டோம், பொலிட்டிக்கலா நாங்க பவர்ஃபுல்லா இருக்கோம், உங்களால எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க என்ன வேணா போராடிக்கோங்க. நீ மிஞ்சி போனா உங்களை வந்து சைனாவோட டூல் கிட்னு சொல்லுவோம், அமெரிக்காவோட டூல் கிட். நீங்க அவங்க போட்டு கொடுத்த டிசைன்ல தான் நீங்க வேலை செய்றீங்க. உங்களுக்கு வந்து எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இந்தியாவை வந்து டீஸ்டபிலைஸ் பண்றீங்க, இந்தியாவை பிளவுபடுத்துறதுக்கான முயற்சிகள்ல நீங்க இறங்கிருக்கீங்க. நீங்க தேச துரோகிகள். இது பாஜகவோட டூல் கிட். யாரு போராட்டம் எல்லாருக்கும் எதிரான டூல் கிட் அவங்க வச்சிருக்கிறது. எல்லாரும் இதே மாதிரி சொல்லிதான் போராட்டத்தை அடக்குவாங்க. இதுக்கு ஒரு கும்பல் பின்னாடி வத்தனை வாசிப்பாங்க, டம் டம் டம்னு வத்தனை வாசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து கம்யூனலாவும் மக்களை விளக்குறாங்க. இந்த மாதிரி நாங்க தான் தேச துரோகிகள் சொல்லி மக்களை விளக்குறாங்க. நாங்க தான் தேசத்தை பாதுகாப்பவர்கள் நாங்கன்றாங்க. மற்ற போராடின எல்லாருமே தேச விரோதிகள். விவசாயிகள் போராடினா தேச விரோதிகள், மாணவர்கள் போராடினா தேச விரோதிகள், வழக்கறிஞர்கள் போராடினா தேச விரோதிகள், டாக்டர்கள் போராடினா தேச விரோதிகள், எல்லாருமே தொழிலாளர்கள் போராடினா தேச விரோதிகள். நாங்க செய்யறதாங்க விஷயம், நாங்க தாங்க நாட்டுக்கு நல்லது செய்வோம், நாங்க தாங்க நாட்டை ஒற்றுமையா வச்சிருக்கோம்ன்றதுதான் பிஜேபியோட டூல் கிட்டா இருக்கு. அந்த டூல் கிட்ல வந்து பலவிதமான போராட்டங்கள் இங்க எடுவிடாத போயிருக்கு. 21 நாள் சைலண்டா பண்ணினாங்க. 22வது நாள் பேரணி போனாங்க. பேரணி போகும்போது அமைதியா தான் போனாங்க. நீங்க தடுத்தீங்க. அதுல 4 பேரை முதல்ல நீங்க கூட்டு போய் மந்திரியை சந்திக்க வச்சிருந்தா அந்த கூட்டத்தையுமே ஜந்தர் மந்திரிக்கே வந்திருக்கும். நீங்க என்ன பண்ணீங்க? எதுவுமே சொல்லாத அந்த கூட்டத்தை ப்ரொசீட் பண்ண விட்டு ஒரு கட்டத்துல வந்து நீங்க தடியடி பண்ணீங்க, கண்ணீர் பக்க விட்டீங்க. அப்புறம் வந்து ஷாக் பேட்டன் ஒண்ணு, ஒரு கம்பு மாதிரி ஒண்ணு இருக்கும், அது உங்க மேல பட்டாலே உங்களுக்கு ஷாக் அடிக்கும், அது மாதிரி ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்றீங்க. அப்புறம் பெல்லட் பாம், இது புல்லட்னு ஒன்று யூஸ் பண்றீங்க, உலோக புல்லட். அதை அடிச்சா உங்களுக்கு கண்ணில் பட்ட கண்ணே போயிடும், அதை யூஸ் பண்றீங்க. கம்புல ஆணியை வச்சு தட்டி வச்சிருக்கீங்க, அதெல்லாம் அடிக்கிறீங்க. இதெல்லாம் என்ன மாதிரி இது சார்? பெண்கள் உட்பட இந்த மாதிரி அராஜகம் தேவைதான் சார். இது அப்போ வந்து இளைஞர்கள் ரியாக்ட் பண்றாங்க. அவங்க ரியாக்ட் பண்ணவொன்னு என்ன பண்றீங்க? இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இளைஞர்கள் வன்முறையில் ஈடுபடுறாங்க. பாத்தீங்களா, தேச விரோத கும்பல் உள்ள பூந்துடுச்சு, நக்சலைட் கும்பல், அர்பன் நக்சல் உள்ள பூந்துட்டான்னு இப்ப விஷயத்தை திசை திருப்பி என்ன பண்றீங்க? மக்களுடைய அனுதாபத்தை பாஜக கவர்மெண்ட் என்ன பண்ணுது? வேற மாதிரி திசை திருப்புது. சார், இப்போ ஒரு புறம் வந்து டெல்லியில் போராட்டம் நடக்கும். இப்போ தமிழ்நாட்டில் நடக்க போராட்டத்தை வந்து இப்போ ஆளும் தாவேக்கு வந்து காங்கிரஸ் கூட்டணி இருக்காங்க, அவங்களே பெருசா என்டார்ஸ் பண்ணல இந்த போராட்டத்தை. சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்றாரு, அதுக்கப்புறம் என்டார்ஸ் பண்ணல. அங்க தாவேக்கா தொண்டர்களை இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை போய் கொண்டாடிட்டு இருக்காங்க. யாரும் இது போராட்டத்துல பெருசா கலந்துக்கல, நீட் எதிர்ப்புல ஒன்றும் கமிட்டடா இல்லை, காட்டல அப்படின்ற விமர்சனம் தாவேக்காவில் வைக்கப்படுது. அதை எப்படி சார் பாக்குறீங்க? தாவேக்காவுக்கு இப்போ 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன்ற மாதிரி இருக்காங்க. ரொம்பவும் காங்கிரஸோட இருக்கக்கூடாது, ரொம்பவும் பாஜகவோட இருக்கக்கூடாது. ரொம்பவும் காங்கிரஸோட இருந்தீங்கன்னா பாஜக உங்களை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிப்பாங்க. தற்சமயம் பாஜக வந்து தாவேக்கா வந்து எப்படி செயல்படுதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா பாஜக என்னென்ன நினைச்சாங்களோ அதை தாவேக்கா பண்ணிட்டாங்க. திமுகவை தோக்கடிச்சிட்டாங்க, திமுக கூட்டணியை உடைச்சிட்டாங்க, அதிமுகவை உடைச்சிட்டாங்க. ஸோ நம்ம என்னென்ன பண்ணணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் தாவேக்கா பண்ணிடுச்சு. அதனால தாவேக்காவுக்கு நம்ம எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம். தாவேக்கா நம்மகிட்ட ஏதாவது வாழாட்டினா அப்புறம் நம்ம வேலையை காமிக்கலாம்னு அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்றாரு விஜய்? நம்ம வந்து காங்கிரஸோட நம்ம நெருங்கி போக வேண்டாம், அப்புறம் பாஜக நமக்கு நிதி வராது, அதனால நம்மளும் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம். நம்ம ரொம்பவும் பாஜக காங்கிரஸோட போய் இந்தியா கூட்டணியில் போய் அந்த மாதிரிலாம் பண்ணி பாஜக விருப்பத்தை வேண்டான்னு அவரும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார். அதனால இப்போ வந்து என்னன்னா, பாஜக வந்து அதுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்கா இல்லையோ, திமுக ஒரு பக்கம், திமுக தாவேக்கா ரெண்டுமே இப்போ ஒரு மாதிரி பாஜகவோட ஒரு மாதிரி ஒரு ரொம்ப 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 ஒரு சாஃப்டான டீலிங்ஷிப் இதுல டீலிங்ல போயிட்டு இருக்காங்க, சாஃப்டான டீலிங்ல போயிட்டு இருக்காங்க. அது வந்து இவர் பாருங்க, பிரதான கோரிக்கை என்ன சார்? சிஜேபியோட கர்பாமுச்சியோட பிரதான கோரிக்கை என்ன? தர்மேந்திர பிரதான் ஷுட் ரிசைன் பண்ணணும்.
ஆனா இவங்க 2 பேர் அறிக்கை விட்டுருக்காங்க பாருங்க, யாரு ஸ்டாலினும் அறிக்கை விட்டுருக்காரு, விஜயும். ராகுல் காந்தி கைதை கண்டித்து அறிக்கை விட்டுருக்காங்க. அறவழியில் போராடின மாணவர்கள்லாம் விஜய் சொல்றாரு, அறவழியில் போடின மாணவர்கள். ஆனா தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுன்ற அந்த கோரிக்கை ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த முக்கியமான கோரிக்கை, அதுக்கு ஆதரவா எதிர்ப்பான்ற விஷயத்த சைலண்டா பின்னாடியே அதை பத்தி ஒண்ணு கண்டுக்காத நீட் தேர்வு ரத்து பண்ணணும்னு போறாங்க. நீட் தேர்வு ரத்து இன்னைக்கு நடக்கக்கூடிய காரியமா? இன்னைக்கு நடக்கக்கூடிய காரியமா? நீட் தேர்வு யார் என்ன சொன்னாலும் மத்திய பாஜக அதை ரத்து பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. கேட்டா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு, அது இதுன்னு சொல்லி எதுவும் சொல்லுவாங்க. இன்னைக்கு அவங்களுடைய கோரிக்கை, இந்த சிஜேபியோட கோரிக்கை, பிரதான் ரிசைன் பண்ணணும், இறந்து போனவங்களுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும், வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள், கல்வி போன்ற விஷயங்களை டிரான்ஸ்பரண்டா இன்னும் வாய்ப்புகள் அதிகப்படுத்தணும்ன்றதான் 3 விஷயம் வச்சிருக்காங்க. அப்படி 3 விஷயம் வச்சு அந்த 3 விஷயத்தை விட்டுட்டு ராகுல் காந்தியை கைது பண்ணது கண்டிக்கத்தக்கது, அறவழியில் போராடினாங்க. அப்ப பிரதான் ராஜினாமா பத்தி உங்க கருத்து என்ன? இல்ல, ராகுல் காந்தி கைதிலையும் கண்டிக்கிறேன்னு சொல்றேன், யாரை கண்டிக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இல்ல அதான் சொல்றேன், ராகுல் காந்தி கைதுக்கு யாரை கண்டிக்கணும்? மத்திய அரசு தானே கண்டிக்கணும். அப்ப மத்திய அரசை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஸ்டாலின் அதே மாதிரிதான், நீட் தேர்வை ரத்து பண்ணணும், அதுதான் இதுக்கு ஒரே வழி. அப்போ ராகுல் காந்தியை கைது பண்ணது, சிஜேபியோட தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண வேண்டிய அந்த கோரிக்கை, 2 பேரும் பாருங்க, 2 பேருமே பாஜகவுக்கு ஒத்து ஊதிட்டு இருக்காங்க. 2 பேருமே பாஜகவுக்கு ஒத்து ஊதுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு பாருங்க. தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சியில இல்ல, இருந்தாலும் 2 பேருமே பாஜகவுக்கு சாஃப்டா டீல் பண்ற ஒரு லெவலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இவருக்கு மத்திய அரசு எதிர்க்கிறதுக்கு ஒரு பயம், கொள்கை எதிரின்னு பேர் விஜய்க்கு, ஆனா மத்திய அரசை முழுசா எதிர்க்கிறதுக்கு ஒரு பயம். போலீஸோட அராஜகத்தை உலகத்துல இருக்கிற எல்லா கட்சியும் கண்டிக்கிறாங்க. உலகத்துல இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியும் கண்டிக்கிறாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா கட்சியும் கண்டிக்கிறாங்க, போலீஸோட அராஜகத்தை கண்டிக்கிறாங்க. ஆனா அந்த போராட்டம் திசை திரும்பி போச்சு அப்படின்றாங்க. அது உண்மையிலேயே வன்முறையில போய் முடிச்சிருக்கலாம், இவங்களும் கல்லடிச்சிருக்கலாம். திருமாவளவன் என்ன சொல்றாரு, போலீஸ்காரங்களோட மஃப்டி ட்ரெஸ்ல RSS காரங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு திருமாவளவன் டெல்லியிலேயே பேட்டி கொடுக்குறாரு. அவங்களும் சேர்ந்து இளைஞர்கள் அடிச்சாங்க அப்படின்றாங்க. இன்னைக்கு அந்த இளைஞர்கள் மத்தியில சிஜேபி மூமெண்ட்டை சேர்ந்தவங்க மட்டும் இல்ல, SFI மூமெண்ட், கம்யூனிஸ்ட் மூமெண்ட், காங்கிரஸ் போன்ற பல கட்சியில் இருக்கிற இளைஞர்களும் அதில் ஒன்று சேர்ந்திருக்காங்க. ஏன்னா அவங்க ஏன் ஒன்று சேர்ந்தாங்க, அது பாலிடிக்ஸ் அப்படின்றாங்க. எனக்கு நான் சொல்றேன், அவன் எந்த கட்சியில இருக்கலாம், பட் அவனுடைய பிரச்சனை ஒன்று தானே, அவனுடைய பிரச்சனை ஒன்று தானே. அவன் காங்கிரஸ்ல இருந்தானே, கம்யூனிஸ்ட்ல இருந்தானே சார். அவனுக்கும் அந்த நீட் தேர்வுனால ரத்து பண்றதுனால ஏற்படுற மன உளைச்சல் அவனுக்கு தானே வருது. அவனு தானே எக்ஸாம் எழுதுறான், அவனு தானே காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறான். அப்ப அவனுடைய கோரிக்கையை வெளிப்படுத்துற ஒரு மூவ்மெண்ட் நடக்கும்போது அவன் அதுல போய் கலந்துக்கல, என்ன தப்பு? நீங்க அதையே கட்சி சாயம் பூசுறீங்க? அது கட்சி சாயம் பூச வேண்டிய அவசியம் என்ன? அது நான் காங்கிரஸா இருக்கலாம் சார், நான் AIP-யா இருக்கலாம், நான் கம்யூனிஸ்டா கூட இருக்கலாம், பட் எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அந்த பிரச்சனையினால. நான் காங்கிரஸா இருக்கிறதுனால அந்த மூவ்மெண்ட்ல கலந்து கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? நான் அந்த காமனான ஒரு விஷயத்தை கையில் வச்சிருக்காரு. அப்ப அந்த சிஜேபி அதுக்கு பொறுப்பான மந்திரி ரிசைன் பண்ணணும்னு சொல்றோம் நாங்க. அதுக்கான ஒரு மூவ்மெண்ட் நடக்குது. அது என்னுடைய கோரிக்கையும் கூட, என்னுடைய பிரச்சனையும் கூட. நான் போய் கலந்துனா உடனே அது காங்கிரஸ் கையில் எடுக்கிறாங்க, காங்கிரஸ்காரங்க பின்னாடி இருக்காங்க, காங்கிரஸ்காரங்க தூண்டி விடுறாங்க, சீனா தூண்டி விடுது, அமெரிக்கா தூண்டி விடுது. இது என்ன ஒரு ஜனநாயக உணர்வை மதிச்சு நீங்க அந்த 21 நாள் அமைதியான அந்த போராட்டத்துல நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி உங்க கோரிக்கை என்னன்னு கேட்டு முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவோம் பண்ணிப்பாங்க, நீங்க என்ன பண்ணுவோம் பண்ணிக்கலாம். இனிமே 29 நீங்க மக்களை சந்திக்கணும். நீங்க ராஜ்யசபால, லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நீங்க ஸ்ட்ரென்த் வச்சிருக்கீங்க. இப்போ நீங்க ஈகோ பிரச்சனையை பார்த்துட்டு, கௌரவ பிரச்சனையை பார்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு குரூப் நம்மளை கேட்டா நம்ம எதுக்கு ஒரு மந்திரியை ராஜினாமா பண்ண வைக்கணும், நீங்க ஒரு இதுல இருக்கீங்க, கெத்துல இருக்கீங்க. நான் கேட்கறது என்னன்னா நீங்க அவங்கள மதிக்கிறீங்களோ மதிக்கலையோ, ஆனா ஜனநாயக ரீதியில ஒருத்தர் போராடுறாங்கன்னா கோரிக்கை என்னன்னு கேட்கிற ஒரு அடிப்படை ஜனநாயக உணர்வு உங்ககிட்ட ஏன் இல்லை? இப்போ என்னன்னா, இதே மாதிரி போராட்டம் ஒரு திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்கும்போது டெல்லியில் நடந்ததுன்னா நிச்சயமா ஸ்டாலினே போய் அந்த போராட்டம் டெல்லியில போய் போராட்டம் திமுக எம்பிக்கள் இப்பவும் போனாங்க, சில பேர் கனிமொழி போனாங்க, ஸ்டாலினே முடிஞ்சல போய். பட் தாவேகா சார்பா அஃபீஷியலா யாருமே அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு என்டார்ஸ் பண்ணதும் இல்லை. தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணாலும் சரி, அவங்க தாவேகா சார்பு யாரும் போடல, அவங்க ஜனநாயகன் ரெடிஸ்ல பிஸியா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா தாவேகா கூட்டணி கட்சிகள் விசிகாவும் காங்கிரஸ் கூட தாவேகா ஏன் இதுக்கு ஒன்று முழுசா ஆதரிக்கலான்றது கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? விசிகாவும் காங்கிரஸ் எழுப்ப மாட்டாங்க சார், அவங்க அதிகாரத்துல இருக்காங்க சார். உள்ள அவங்க அதிகாரத்துல இருக்கும்போது எப்படி எழுப்புவாங்க? விஜயோடைய பாஜக எதிர்ப்பு என்பது, அது கொள்கை எதிரி என்று சொல்கிற விஷயம் என்பது 100% நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமா இல்லை. விஜயுடைய பாஜக எதிர்ப்பு என்பது 100% நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமா இல்லை சார். அதுக்கு இன்னும் பல செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் அவர் வந்தாதான் நம்ப முடியும். அதனால அவருடைய எதிர்ப்பை நம்ம இம்மிடியேட்டா நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருடைய கவர்மெண்ட்டுக்கு மத்திய அரசால நடக்கக்கூடிய காரியங்கள் பலது இருக்கு. அவரே இப்ப யோசிச்சுட்டு இருக்காரு, காங்கிரஸ் ஏன் நம்ம உடனே உள்ள சேர்த்தோன்ட்டு. அவங்க காங்கிரஸ் ஒட்டிக்கிறாங்க, இங்க அவங்களுக்கு திமுக பிடிக்கல இங்க ஒட்டிட்டாங்க. இவர் இப்ப யோசிக்கிறாரு,
என்னடா நம்ம இவங்களை சேர்த்துட்டோமே, அந்த சமயத்துல அவருக்கு தேவையா இருந்து டக்குன்னு சேர்ந்துட்டார். அது லாங் டேர்ம்ல பார்க்கும்போது பாஜக மத்தியில் இருக்கிறத பார்க்கும்போது 29 அவங்க தான் அங்க இருக்காங்க பார்க்கும்போது இவங்களை நம்ம சேர்த்துறதுனால நமக்கு இவங்க ஒரு லயபிலிட்டி மாதிரி ஆயிட்டாங்களோ, இவங்க நமக்கு ஒரு சுமை மாதிரி ஆயிட்டாங்களோன்னு விஜய் இப்ப நினைக்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு, சரி நம்ம வந்து தாவேக்கால இப்ப ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால சார் இடைத்தேர்தல் நடக்குது இல்ல, அப்ப ஏதாவது நமக்குன்னு ஒரு மெஜாரிட்டியை கொண்டாந்தா நம்ம வந்து பாஜகவோட எப்படி அனுசரணையா போய் நம்ம ஃபண்ட்ஸ் எல்லாம் வாங்கணுமோ அப்படி வாங்கிட்டேன்னா அவருக்கு அடுத்த தேர்தல்ன்றது ரொம்ப முக்கியம். விஜய்க்கு இந்த தேர்தலில் உங்க முகத்தை பார்க்காம ஓட்டு போட்டாங்க, கேண்டிடேட்டை பார்க்காம ஓட்டு போட்டாங்க, மாற்றம் பண்ணு ஓட்டு போட்டாங்க. அடுத்த தேர்தலில் நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினாதான் ஓட்டு போடுவாங்க. உங்க கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் ஓட்டு போடுவாங்களே தவிர உங்க மூஞ்சிக்காக ஓட்டு போடுறது அடுத்த வாட்டி குறையும், பெரும்பாலும் குறையும். அப்போ நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு மெஜாரிட்டி ஏற்படுத்திட்டு நீங்க வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அப்போ வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்படுதுன்றப்போ நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. இன்னும் வந்து நீங்க தேசிய கல்விக்குழு ஏத்துக்கல, சமக்கர சிஷ்யா ஃபண்டை இன்னும் அவன் தான் வச்சிருக்கான், அவன் இன்னும் கொடுக்காதே ரிலீஸ் பண்ணாதே வச்சிருக்கான். ஏன்னா நீங்க PM3 ஸ்கூலை ஏத்துக்கல, அது திமுக கவர்மெண்டோட நிலை. ஆனா வேறு பல திட்டங்களை ஏத்துட்டு இருக்கீங்க. ஜிராம்ஜி திட்டத்தை ஏத்துட்டு இருக்கீங்க, இந்த மகாத்மா காந்தி ஊரக ஏத்துட்டு இருக்கீங்க, ஜல்ஜீவன்ல வந்து அதையும் ஏத்துட்டு இருக்கீங்க. அதை பங்களிப்பு குறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா FCRA சட்டத்தை நீங்க எதிர்க்க மாட்டேன்னீங்க, வாயை திறக்க மாட்டேன்னீங்க. அது கிறிஸ்துவ மிஷனரிகள் NGOஸ் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு, அதை பத்தி நீங்க பேச மாட்டேன்னீங்க. பல விஷயங்கள்ல இப்ப நீங்க பாஜக கவர்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு அனுசரணையா போயிட்டு இருக்கீங்க. இந்த சிஜேபியோட போராட்டத்திலே நீங்க அந்த அனுசரணையான ஒரு விஷயத்தை தான் நீங்க கையில் எடுத்திருக்கீங்க. ஆனால் உங்களுடைய கூட்டணி கட்சிகள் மியூசிக் ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், கடுமையான ஒரு போராட்டத்தை அங்க டெல்லியில கடுமையான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அவங்க நீங்க வந்து வைக்க மாட்டேறீங்க. இதெல்லாம் வாட்ச் பண்ணி தான் இருப்பாங்க. தாவேக்காவோட கூட்டணி கட்சிகள் வாட்ச் பண்ணி தான் இருப்பாங்க. தாவேக்காவுடைய பிரச்சனை என்னன்னா, நம்ம வந்து நமக்குன்னு ஒரு மெஜாரிட்டி வந்துட்டா 118 120 வந்துட்டா நம்ம இந்த கூட்டணி கட்சிகளை நம்ப வேண்டியது இல்லை. அதுக்கான முயற்சிகள் இறங்கினாங்க. ஒரு 5-6 பேர் ரிசைன் பண்ணாங்க. நடுவில் சுப்ரீம் கோர்ட் நடுவில் வந்து இந்த தேர்தல் கமிஷன் தேர்தல் நடத்துறதுக்கு தடையை போட்டாங்க, கேசஸ் இருக்கிறதுனால. இப்போ அதிமுகல இருந்து வரவங்க அந்த வேகம் வந்து நின்று போச்சு. இப்போ அது குறைஞ்சு போச்சு. இன்னொரு 5-6 பேர் வந்திருப்பாங்க. வந்தா ஒரு 10-12 தொகுதிக்கு தேர்தல் நடந்திருக்கும். அப்போ நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இவங்க தேவையெல்லாம் தேவையில்லை. அப்போ நம்ம நினைச்சபடி பாலிடிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஆட்சியில இருந்து நம்ம சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றத்துக்கு மத்திய அரசோட உதவி வேணும். அதை நம்ம ரொம்ப நெருக்கமா போய் அது இணக்கமா போனா கூட்டணி கட்சிகள் கோச்சிப்பாங்க, காங்கிரஸ் கோச்சிக்கும். அதனால எப்படி இதை டீல் பண்றதுன்னு அவரும் என்ன பண்றாரு, கொஞ்சம் காங்கிரஸோடையும் நெருங்கி இருக்க முடியல, பாஜகவோடையும் ரொம்ப நெருங்கி போய் ஃபண்ட்ஸ் வாங்க முடியல. ஸோ இருதலைக்குள்ளி எறும்பு மாதிரி அப்படியே அந்த டபுள் ஆக்ஷன் போட்டுட்டு இருக்காரு. இங்க கபடி விளையாடிட்டு இருக்காரு, இங்கேயும் தொட மாட்டேன்றாரு, அங்கேயும் தொட மாட்டேன்றாரு. இப்படி ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்காரு.